ஒரு விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில் திரும்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கும். புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு உங்களோட பாடி டெவலப் பண்ணுறதுக்காக ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் டே ப்ரெசன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ப்ரெசன்ஸ்க்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும். அதாவது நீங்கள் ஜென்யூனாக டிசைட் பண்ணி ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மேபி நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லைனா கெட்ட விஷயமா கூட இருக்கலாம். ஸோ நல்ல விஷயம்னா, அஸ் ஐ டோல்ட் யூ, ஜிம் போகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களை நீங்களே அப்ஸ்கில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக அதில் கன்சிஸ்டண்டாக எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதில் வரும். பட் ஒருத்தரை பற்றி காசிப் பேசுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக பேசுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் காசிப் பேசினாந்தால் நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பாக தான் தோணும். ஸோ ஹியர் இஸ் கிரியேட்டிங் another opportunity to talk about him more. பை டிஃபால்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவீங்க அண்ட் உங்களோட டைமை நெக்ஸ்ட் அதிகமாக அந்த காசிப் பேசுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல். ஒன்ஸ் நீங்கள் இதான் என்னோட டெசிஷன், இதுதான் என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்துட்டு அதை அடையிறதுக்கான எல்லா வழியுமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மேபி நம்ம வந்துட்டு இல்லை இன்னைக்கு நான் ஜிம் போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது, நாளைக்கு வந்துட்டு வெளியே போகிறேன், ஸோ அதனால் ஜிம் போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, யூ மேபி நாட் மெச்சூர்ட் enough to find that opportunity. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட பாடி டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆக்சுவல் ஸ்கெடியூலுக்கு நடுவில் ஜிம் எப்போ போகலான்னு சொல்லிட்டு தேட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஜிம் எப்போ போகலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட ஆக்சுவல் ஸ்கெடியூலை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த ஜிம் போகிற டைமை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேடும் போது யூ வில் ஃபைண்ட் an opportunity. ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்டாக இருக்கிறது வந்துட்டு அது பெரிய விஷயமா பார்த்தா பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலே நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுது. மோஸ்ட் பீப்புள் ஆர் நாட் மெச்சூர்ட் enough to identify that opportunity.